முறுக்கி பாக்குறியா தங்கம்? ஏன்டா இவ்வளவு கழுவி ஊத்துறீங்க? பாவம். உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்கலையா? கழுவி ஊத்திட்டே போறீங்க. ஒருத்தன் டிஎம்ல அசிங்கமா கேக்குறான், ஒருத்தன் என்னன்னா கமெண்ட்லயே கழுவி ஊத்துறான். ஏய் போங்கடா. ஏதாவது கேளுங்கண்ணா, என்ன வேணா கேக்குறதா? சரி, ஸ்டோரியில் நான் தான் கேட்க சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள ஒரு சில டீசெண்டான கமெண்ட் வந்துச்சு, அதுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா, ப்ரோ உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒன்று நான் லவ் பண்ணுற பொண்ணு கமிட் ஆயிரும், இல்லை நான் ஆல்ரெடி கமிட்டான பொண்ணை தான் பார்ப்பேன். இது ஏன் நல்ல நேரமா இல்லை அந்த பொண்ணு நல்ல நேரமான்னு எனக்கு தெரில. கமெண்ட் நம்பர் 2, டேட்டுன்னு கேட்டிருந்தாரு ஒரு ஆள். டேட்டுன்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சது பேர்ச்சம்பளம் தான். ஆக்ஷன் மேடம். சரி எனக்கு தெரியும், தெரிஞ்சு என்ன பண்றது, இருக்கணும்ல, இங்கதான் இல்ல. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க எப்படி வந்துட்டு இவ்வளவு கான்ஃபிடென்ஸா இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்துட்டு இன்செக்யூரிட்டியை விட்டு வெளில வர்றது தான். அதான் கான்ஃபிடென்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளில வந்துகிட்டு இருக்கேன். நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம கான்ஃபிடென்ஸாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான், நம்ம கம்ஃபர்ட்டை விட்டு வெளில வரும்போது தான் நம்ம இன்செக்யூரிட்டியை விட்டு வெளில வருவோம். கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது, பார்க்கலாம். என்கிட்ட கிரியேட்டினு ப்ரோட்டீனு கேட்டவங்கள்ட்டலாம் அவங்க சொல்லிக்கிறேன். நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கே எங்கள் வீட்டில் காசு தர மாட்டேங்கிறாங்க. 30 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்கிட்ட கேட்குறீங்களா? அதுவும் 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு பண்டில் வச்சுருக்காலும் கேட்குறீங்க என்கிட்ட. நியாயமா? ஜிம் ட்ரைனராக இருந்துட்டு இப்போல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? தப்பு இல்லையா? சொத்து இருந்தா நாயகண்டா இங்கே நிற்க போகிறேன். வர்றான் பாரு, கேட்குற கேள்வியெல்லாம் பாரு, போடா. அவ்வளோதான்டா. கடைசி கமாண்டு, 4 டீ 4 சம்சா. ஏண்டா நானே பல்சா இருக்கேன், என்னோட முறுக்கி பாக்குறியா தங்கம்? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான்.